தமிழகத்தில் போட்டி என்பது பாஜக கூட்டணிக்கும் திமுகவிற்கும் தான் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். ஈரோடு வில்சரன்பட்டியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் போட்டி என்பது பாஜக கூட்டணிக்கும் திமுகவும் தான் எனவும், நடிகர் விஜய் போன்றவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது குறித்து தங்களுக்கு கவலை இல்லை எனவும் தெரிவித்தார். ஆட்சியை பிடிக்க முடியாதவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் எனவும், ஆனால் வெற்றி பெற்று பொறுப்பேற்க போகும் தாங்கள்தான் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு சரியாக அறிக்கை கூட தயார் செய்ய தெரியாத அரசுதான் திமுக அரசு என்று அவர் விமர்சித்தார். பணம் வேண்டாம், டாஸ்மாக் மற்றும் கஞ்சாவை ஒழித்தால் போதும் என்ற மனநிலையில் தமிழக பெண்கள் உள்ளனர் எனவும், கஞ்சா புழக்கத்திற்கு திமுகவினரே காரணமாக உள்ளனர் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். உதயநிதியை முதல்வராக்குவதே ஸ்டாலினின் ஒரே குறிக்கோள் எனவும், தோல்வி பயத்தால் அவர் எமர்ஜென்சி காலத்தை போல பேசி வருவதாகவும் அவர் விமர்சித்தார்.